அதிமுக அவர்களுடைய சிக்கல் என்னன்னா, டைரக்டா அவங்க அமித்ஷாவுக்கு பதிலடியும் கொடுக்க முடியாது. டைரக்டா பதிலடி கொடுத்தா என்ன ஆகும்னா, ஆக்சுவலா இந்த கூட்டணியில பெரிய பார்ட்னர்னா டெஃபினட்டா ஏடிஎம்கே தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க தான். காங்கிரஸ் இருந்த மாதிரி கதை கிடையாது. காங்கிரஸை விட பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க சென்டர்ல. அப்ப அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா கூட்டணிக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயங்கள் அமித்ஷாவுக்கு தெரியும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வேற, இன்னைக்கு வேற. அவங்க பவர்ல இருக்கும்போது அவங்க பிஜேபியை பொறுத்தளவுல அவங்க தமிழ்நாட்டை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. ஆனா அதிமுகவுக்கு அப்படி கிடையாது. இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். குறிப்பா இபிஎஸ் அவர்களுக்கு அவரோட அந்த பிஎம்கே அலைன்ஸ்ல வந்து சேர்ந்தாலும் ஸ்ட்ராங்கான பிஎம்கேவா இருக்கணும். நீங்க பாட்டுக்கு ரெண்டா உடைஞ்சிட்டு அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, நான் சொல்றபடி கட்சி போனா கட்சிக்கு நல்லதுன்னு அவரு நினைக்கிறாரு. பையனும் அதே மாதிரி. நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பாக நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார், எந்த கொம்பனாலையும் இந்த கட்சியை கபலீகரம் செய்ய முடியாது. இந்த மெசேஜ் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அமித்ஷா அவர்கள் பேசியதாக சமீபத்தில் சில சர்ச்சைகள் எடுத்திருந்தது. இதனால தான் அவர் பேசியிருக்காரு. தொடர்ச்சியாக பாஜகவை பொறுத்தளவில் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு கூட்டணி அறிவிக்கும் போதும் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்த பேசுகிறார். அதுக்கப்புறம் மதுரையிலையும் அதே விஷயத்தை அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. அதுலேயும் சில சிக்கல்கள் ஏற்படுது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் அமித்ஷா அவர்கள் இதே விஷயத்த சொல்கிறார். திரும்பவும் அவர் கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்த அவர் பேசுகிறார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக அமித்ஷா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, பாஜக சைட்லேருந்து இதெல்லாம் பண்ணும்போது அதிமுகவுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எதையாவது ஒன்று செஞ்சு ஆகணும் இல்லை, கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? அந்த ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஆனால் அதிமுக அவர்களுடைய சிக்கல் என்னென்னா, டைரெக்டாக அவங்க அமித்ஷாவுக்கு பதிலடியும் கொடுக்க முடியாது. டைரெக்டாக பதிலடி கொடுத்தா என்ன ஆகும்னா, அப்புறம் மீடியாவில் கூட்டணிக்குள் சலசலப்பு, உடைகிறதா அதிமுக பாஜக கூட்டணி, அது இதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போவே பார்த்தோம்னா அதிமுக பாஜகன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு அதிமுக பாஜகவுக்குள்ள சலசலப்பு இருக்கான்றதான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது டைரெக்டாக ஒரு பதிலடி கொடுத்தா அது பெரிய ஒரு விவாத பொருளாக மாறிடும். அது சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இப்போ இபிஎஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கருத்தை வெளிப்படுத்திடுறாரு. ஸோ நிறையா கேள்விகள் இருக்குது. கபலீகரம் பண்ணிடுவாங்களா கட்சியை, கூட்டணி ஆட்சி தானா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு தெளிவான ஒரு ரெஸ்பான்ஸை அவர் கொடுக்குறாரு. டைரெக்டாக கொடுக்காம இன்டெரக்டாக ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குறாரு. ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு அப்ரோச் தான். ஏன்னா இப்போ அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, நிறைய கேள்விகள் இருக்குது, அதுக்கு நம்ம தலைமை சைட்லேருந்து பதில் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது இப்போ நடந்திருக்கு. பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற தோற்றத்தை ஏற்படுத்தாமல் குவைட்டாக ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்க. அமித்ஷா அவர்கள் வந்து அந்த கூட்டணி அறிவிப்பை பற்றி பேசும்பொழுது அவர் தான் டாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ச்சியாக இப்போ வந்து அவர் பேசியிருக்கக்கூடியது என்டிஏ தலைமையிலான ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால இது மையப்புள்ளியாக பார்க்கப்படுது. ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு டாமினன்ட் பொசிஷனில் பாஜக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விரும்புகிறாங்க. கூட்டணி அறிவித்தப்பையும் இபிஎஸ் அவர்கள் பெருசாக பேசலை. அதுக்கப்புறம் கூட்டணி குறித்தும் பார்த்தோம்னா பாஜக சைட்லேருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. விஜய் அவர்களை உள்ளே கொண்டு வரதை பற்றியாக இருக்கலாம், என்டிகே பற்றியாக இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் பாஜக சைட்லேருந்து பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இந்த கூட்டணியில் பெரிய பார்ட்னர்னா டெஃபினட்டாக ஏடிஎம்கே தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தான் பேசணும். பட் பாஜக சைடில் அந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, நாங்கள் டாமினண்ட்டாக இருக்கோம் அப்படின்ற விஷயத்த அவங்க காட்டுறாங்க. அதுபோக நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ அமித்ஷா அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா, ஏதோ காரண காரியம் இல்லாமல் அவர் பண்ண மாட்டார். அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பொலிட்டீஷியன். அதுவும் பொலிட்டிக்ஸ்னு வரும்போது எலெக்ஷன்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் அவர். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா கூட்டணிக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயங்கள் அமித்ஷாவுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் இதை செய்கிறாருன்னா வேற சில காரணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னா, மேபி இப்போ
சீட் ஷேரிங் குறித்த அந்த நெகோசியேஷன்ஸ் பேக்ரவுண்டில் மேபி போயிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ அதிமுக மேலே பப்ளிக்காக நீங்கள் அதிக ப்ரெஷர் போட்டாச்சுன்னா பேக்ரவுண்டில் நீங்கள் சீட்ஸ் அவங்ககிட்ட இருந்து ஸ்குவீஸ் பண்ணி வாங்கலாம். ஏன்னா 21 அவங்க எதிர்பார்த்த மாதிரி சீட்ஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு சங்கடம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ மேபி அந்த சீட் ஷேரிங் நெகோசியேஷன்ஸ்லாம் பின்னாடி போகும்போது அவங்க ஓப்பனாக அதிமுக மேலே மேபி அழுத்தம் போடலாம். அது ஒன்று. ரெண்டாவது, கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அதிமுகவை கொண்டு வந்தாச்சுன்னா மற்ற கட்சிகளை உள்ளே கொண்டு வரது ஈஸி. அப்புறம் நீங்கள் அதிகார பகிர்வை முன்வைத்து நீங்கள் பிஎம்கேவை உள்ளே கொண்டு வந்துடலாம், டிஎம்டிகேவை மேபி உள்ளே கொண்டு வரலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. அதனால மேபி அதுக்காகவும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு அதிமுகவை புஷ் பண்ண அவங்க முயற்சி பண்ணலாம். பட் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் அதை அலோவ் பண்ணல. இந்த தடவையும் நடக்குமா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ வந்து அவங்க தான் டாமினேட் பண்ணாங்க. ஏன்னா ஓரளவுக்கு பார்ட்டி வந்து அவங்க கீழே தான் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு எடுக்காமல் இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல. சூழல் ரொம்ப மாறிடுச்சுல. இப்போ பொலிட்டிக்கல் சினாரியோ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வேற, இன்னைக்கு வேற. அவங்க பவரில் இருக்கும்போது, அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது என்டிகேக்கு 1% ஓட் தான், பிஜேபிக்கு 3% ஓட்ஸ் தான், மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் ஏடிஎம்கே கிட்ட இருந்தாங்க. இன்னைக்கு சூழல்லாம் மாறிடுச்சு இல்லையா? இன்னைக்கு என்டிகே 1லேருந்து 8 வளர்ந்துருக்காங்க. அதே மாதிரி பாஜகவும் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்புறம் சென்டரில் பாஜக ஸ்ட்ராங் ஆகும்போது நேச்சுரலாக என்ன ஆகுதுன்னா திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் வருது. சென்ட்ரல் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் வரும்போது அவங்களுக்கு எதிரான ஆட்கள் நாங்கள் தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. இப்போ திமுக ஸ்ட்ராங் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, திமுக கவுண்டர் பண்ணுறதுக்கு அதிமுகவோட தேவை அதிகமாகும். பட் இப்போ சென்டரில் பாஜக ஸ்ட்ராங் ஆகும்போது காங்கிரஸ் இருந்த மாதிரி கதை கிடையாது. காங்கிரஸை விட பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சென்டரில். அப்போ திமுகவுக்கான தேவையும் அதிகப்படுது தமிழ்நாட்டில். நேச்சுரலாக அது நடக்குது. ஏன்னா திமுக கட்சியை உருவாக்குனது அதுக்காக தானே, சென்ட்ரல் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் திமுகன்ற ஒரு பெரிய பார்ட்டி இங்கே உருவாச்சு. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் வரும்போது அது இபிஎஸ்க்கு சாதகமான ஃபேக்டர்ஸாக இல்லை. ஸோ இப்போ நேச்சுரலாக இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுறாரு. மைனாரிட்டி ஓட்ஸை உள்ளே கொண்டு வருவதற்காக 23ல் அலைன்ஸை பிரேக் பண்ணுறாரு. மைனாரிட்டி ஓட்ஸ் உள்ளே வரும்னு பார்க்குறாரு. பட் அது பெருசாக நடக்கலை. அதே மாதிரி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் அங்கேருந்து பிரிஞ்சு நம்மக்கிட்ட வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாரு. அதுவும் நடக்கலை. ஸோ இப்போ ஒரு ஆப்ஷன் இல்லை. இபிஎஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பிஜேபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஏன்னா மைனாரிட்டி ஓட்ஸும் வரப்போகிறது கிடையாது, கூட்டணி கட்சிகளும் வரப்போகிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன, ஒரே ஆப்ஷன் வந்து பிஜேபி தான். பிளேட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பிஜேபி தான். அந்த ஆப்ஷனை எடுக்கிறாங்க. அந்த ஆப்ஷனை எடுக்கும்போது பிஜேபி கையில் ஒரு லெவரேஜ் இருக்குது. ஸோ அதிமுக நம்ம கூட இருந்து தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இல்லை பிஜேபிக்கு. இப்போ பிஜேபியை பொறுத்தளவில் அவங்க தமிழ்நாட்டை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் என்ன பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக எதுவும் வந்துட போகிறது கிடையாது. அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் அதிமுகவுக்கு அப்படி கிடையாது. இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். குறிப்பாக இபிஎஸ் அவர்களுக்கு அவரோட அந்த அதிமுக மேலே அவரோட ஹோல்டை வச்சுக்கிறதுக்கு இந்த தேர்தல் ரொம்ப அவசியம். கண்டினியூஸாக நிறைய தேர்தலில் தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எப்படியாவது இந்த எலெக்ஷனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்குது. அதுவும் பாஜகவுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த அட்வான்டேஜ்லாம் இருக்கிறனால அதை யூஸ் பண்ணி அவங்க அதிமுக மேலே எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ அதனால் இப்போ அவர் வீக்கான லீடர் அப்படின்றத தாண்டி, வீக்கான லீடர்னு இதை வச்சு நம்ம கணக்கு போட முடியாது. சூழல் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. இந்த சர்க்கம்ஸ்டான்சஸும் வாங்கல, எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸும் வாங்க இல்லையா, அது மாறி இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருந்தது வேற, இப்போ வேற. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு வெற்றி மட்டும் கொடுத்தாச்சும் வச்சுக்கோங்க, இவரும் அதே மாதிரி எல்லா சூழல் எல்லாம் மாறிடும். எப்படி அம்மையார் ஜெயலலிதாவை கொண்டாடினாங்களோ அதே மாதிரி தான் இவரை கொண்டாடுவாங்க. சாதாரண மக்கள் பொறுத்தளவில் அவங்களுக்கு பெரிய வேற எந்த கணக்கும் கிடையாது. வெற்றி தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கும். ஒரு நெப்போலியனோட ஃபேமஸான ஒரு படம் இருக்குது. நெப்போலியன் அந்த படம் பேர், சாரி வாட்டர்லூன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். அதில் அந்த நெப்போலியன் போரில் தோற்றுருவார். பாரிஸுக்கே வந்துடுவாங்க எதிரிகள்லாம். வந்ததுக்கப்புறம் சுற்றி அவரோட படத்தளபதிகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக சரண்டர் ஆகணும், வேறு வழியே கிடையாது, ஃப்ரெஞ்சு மக்கள் இனிமேல் உங்களை இன்னொரு போருக்கு உங்கள் பின்னாடி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் சொல்லுவார், நான் இன்னும் ஒரு வெற்றி கொடுத்தேன்னா ஸ்டார்ஸ் வரைக்கும் என் கூட வருவாங்க, த ஃப்ரெஞ்ச் பீப்புள் ஃபாலோ மீ டு த ஸ்டார்ஸ் அப்படிம்பார். ஸோ அதான் வெற்றி தான். அரசியலையும் அதே தான். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றி கொடுத்தாச்சுன்னா எப்படி அம்மையார் ஜெயலலிதாவை பெரிய உச்சத்தில் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் அவரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கூட்டணி கட்சிகள்னு பார்க்கும்பொழுது இந்த பாஜக அதிமுக கூட்டணியில் பாமக பெரிய ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் பாமகவில் இப்போ வந்து தந்தை மகன் அந்த சண்டை போயிட்டு இருக்கிறதுனால எந்த அளவுக்கு இந்த டசில் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து ஈடுகட்ட போகுது?
இது பெரிய ஒரு பின்னடைவு தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். ஏன்னா இப்போ அதிமுகவோட விருப்பம் என்னவா இருக்கும்? ஒன்று பிஎம்கே நம்ம அலைன்ஸில் வந்து சேரணும், அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பிஎம்கே அலைன்ஸில் வந்து சேர்ந்தாலும் ஸ்ட்ராங்கான பிஎம்கேவாக இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ரெண்டாக உடஞ்சிட்டு உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு வந்து சேர்றீங்கன்னா நீங்கள் பெருசாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வலு சேர்க்க மாட்டீங்க. ஸோ அந்த வகையில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது அதிமுகவுக்கு சிக்கலான ஒரு விஷயம்தான். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, எனக்கு என்னமோ யூஸ்வலாக இந்த அப்பா பையன் மோதல் வந்து எப்பவும் ஸ்மூத்தாக போய் முடிஞ்சிருது. ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி இஷ்யூ தான். இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரெண்டாக உடையுதுன்னா அது ஐடியாலஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன். அதே மாதிரி இப்போ திமுகலேருந்து அதிமுக உருவாகுதுன்னா அதுக்கான தேவை அந்த காலகட்டத்தில் இருந்து, அரசியல் தேவையிலிருந்து அந்த ஒரு மாற்றம் ஏற்படுது, புது கட்சி உருவாகுது. அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக ஆழமான காரணங்கள்லாம் இந்த மோதலுக்கு பின்னாடி கிடையாது. இது அப்பா பையன் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, நான் சொல்றபடி கட்சி போனா கட்சிக்கு நல்லதுன்னு அவரு நினைக்கிறாரு. பையனும் அதே மாதிரி ஏன் வெளியில போனா கட்சிக்கு இன்னும் பெட்டர்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ ரெண்டு பேரும் மோதும் போது கடைசியில் கட்சிக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சிடும், நம்ம கட்சிக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா சண்டை போட்டாலும் கடைசியில் நம்ம ரெண்டு பேரும் மோதிக்கிட்டே இருந்தோம்னா அது கட்சி காலியாக்கிரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படின்ற இடத்துக்கு வருவாங்க. அது போக இன்னும் நிறைய டைமும் இருக்கு. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனையாக ரொம்ப நாள் போகாது, ஒரு பாயிண்ட்ல காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் பொலிட்டிஷியன்ஸ் வந்து எப்போவுமே இந்த எல்லாம் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருக்காங்க அந்த கட்சியை. அதுவும் குறிப்பாக ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியை கட்டியிருக்காரு. அதனால் அவருக்கு தெரியும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியும். எல்லாம் கையை விட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் டூ ஆர் டைன்னு இறங்க மாட்டாங்க. கொஞ்சம் பிரச்சனை கையை மீறி போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாச்சுன்னா, பாதிப்பு நிறைய வருதுன்றதை ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் இறங்கி காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கஸ்டோடியல் டெத் வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதிமுக தரப்பில் குற்றம் சாட்டப்படுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருப்புவனம் பக்கத்தில், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பக்கத்தில் வந்து ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. அஜித்குமார்ன்ற ஒரு இளைஞர் வந்து காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைச்சி செல்லப்பட்ட நிலையில் அவர் வந்து இறந்துட்டார். இது வந்து எதிர்கட்சி தரப்புலையும் விமர்சிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுமே திமுக அரசு வந்து விமர்சிச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வை? இது ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான். இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதுவே ஒரு பெரிய ஒரு அவலமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த இஷ்யூவை பொறுத்தளவில் இன்னைக்கு நேற்று ஆரம்பித்த பிரச்சனை கிடையாது. அஃப்கோர்ஸ் அதிமுக ஆட்சி காலத்துலேயும் அது இருந்தது. திமுக ஆட்சி காலத்துலேயுமே ஸ்டார்டிங்லேருந்தே கஸ்டோடியல் டெத் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. நிறைய கஸ்டோடியல் டெத்ஸ் பார்த்தோன்னா நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஊடகங்கள் அதை பற்றி பேசுறது கிடையாது. எதிர்கட்சிகள் பெருசாக அதை ரைஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு அதை ரைஸ் பண்ணல. இப்போ கம்யூனிஸ்டுகள்லாம் சொன்னீங்க இல்லையா, திமுகவோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் அதை பெருசாக ரைஸ் பண்ணல. இப்போ இந்த பிரச்சனை கையை மீறி போய் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறினதுக்கப்புறம் எல்லாரும் இதை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பிபிசியில் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு டீட்டெயில்டான ஒரு ஆர்டிக்கிள் வந்தது. அதில் அவங்க டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ கஸ்டோடியல் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமும் கூட. மீடியானால ஃப்ரீயாக செயல்பட முடியல பாருங்க. அதிமுக பீரியடில் பயங்கரமாக எல்லாரும் பேசுகிறாங்க, நடிகர்கள் பேசுகிறாங்க, அறிவுஜீவிகள் பேசுகிறாங்க, எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க, யூடியூபர்ஸ்லாம் பயங்கரமாக பேசினாங்க, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டுகள் பேசினாங்க, முற்போக்குவாதிகள் பேசினாங்க. இப்போ அப்போ பயங்கரமாக பேசினவங்களாம் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்காங்க, இல்லை டிஃபென்ஸில் ப்ளே பண்ணுறாங்க. இல்லை நம்ம அப்போ அவ்வளோ பேசிட்டோம், கொஞ்சம் லைட்டாக இப்போ பேசிடுவோம், இல்லை அசிங்கமாக போயிடுன்றதுக்காக பேசுகிறாங்க. ஆனால் இப்போ பெருசாக அந்த இஷ்யூவை கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது காட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் மீடியா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் காட்டுது. ஸோ இது இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இப்போ அது வெடிச்சிருக்கு. இப்போ ஒன்று எலெக்ஷன்ஸ் கிட்ட வருது, ரெண்டாவது அவங்க பண்ணது ரொம்ப அக்கிரமமான ஒரு விஷயமும் கூட. அந்த மக்களும் சரி, அந்த குடும்பமும் சரி, அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இல்லை நாங்கள் பின்வாங்க மாட்டோம் நிற்கும் போது ஒரு வழி இல்லாமல் இது வெளியே வர ஆரம்பிக்குது. அதனால நிறைய சிக்கல்கள் இருக்கு நம்ம சொசைட்டியில், அது இது வெளில காட்டுது. அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேசியிருந்தோம். இது கடந்து பார்க்கும்போது தமிழிசை அவர்கள் வந்து ஜேபி நட்டா அவர்களை சந்திச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன காரணத்துக்காக இவங்க சந்திச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து அண்ணாமலை அவர்கள் மேலேயும் நயினார் அவர்கள் மேலேயும் புகார் அளிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தெரில எக்ஸாக்டாக எதுக்கு போனாங்கன்னு நமக்கு தெரில. பட் தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தளவில் உள்ளுக்குள்ளே சில குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதை சரி செய்கிறதுக்காகவோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காகவோ தான் அங்கே போனாங்கன்னு எனக்கு தெரில. இப்போ ஏன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது பார்ட்டியை ஃபுல்லாக அவர் கண்ட்ரோல் வச்சுருந்தார். அவர் தான் சிங்கிள் வாய்ஸாக இருந்தார், வேறு யாரும் பேச முடியாது. அவரோட
பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா அண்ணாமலை அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக ஆயிட்டாரு. அவரும் அதான் எதிர்பார்ப்பாரு. பார்ட்டி என் கண்ட்ரோலுக்கு தானே எதிர்பார்ப்பாரு. எல்லாரும் அதான் எதிர்பார்ப்பாங்க. நான் தலைவனாக இருந்தால் என் கண்ட்ரோலில் தான் ஃபுல் பார்ட்டி இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தோன்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடில் அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சைடில் ஹெச் ராஜா அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. எல்முருகன் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பாஜக திரும்பவும் பழைய ஸ்டைலில், அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பாஜக இப்படி தான் இருந்தது. எல்லாரும் ஒவ்வொரு சைடில் ஓன் பேசிகிட்டு இருப்பாங்க. மல்டிபிள் வாய்ஸாக அங்கே போய்கிட்டு இருக்கும். இப்போ ஏறக்குறைய அந்த விஷயம் திரும்ப பாஜகவுக்குள்ள வந்திருக்கு. இது டெஃபினட்டாக சில குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உள்ள இருக்கு. ஏன்னா நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தளவில் அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பொலிட்டீஷியன். அவர் அண்ணாமலை அவர்கள் மாதிரி பயங்கரமாக அதிரடியாலாம் பேசலனாலும் பேக்ரவுண்ட்லேருந்து அரசியல் ரீதியாக காய்கள் நகர்த்துறதுக்கான விஷயங்கள்லாம் அவர் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவர் ஒரு பக்கா பொலிட்டீஷியன். அவர் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். யூஸ்வலாக ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன்ஸ் பார்த்தோன்னா அதிரடியாலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் பேக்ரவுண்டில் சிரிச்சுக்கிட்டே ஸ்லோவாக காய்களை நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயங்களை அவங்களும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள சில சலசலப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நட்டாவை மீட் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரில. எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதிலளிச்சிங்க. நன்றி. நன்றி.